விஜய் அவர்கள் யாருகிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதம் அவர் அமைச்சிருக்காரு. இன்னைக்கு தேர்தலில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, போலீஸ் ஆபீசர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருக்கு. ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லைங்க இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம். இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல 100 ரூபாய் இல்ல, கோடியா ஐநார் சார் சொன்னார். சார் இப்ப கூட ஒரு படம் ஷூட்டிங் ஒரு 5 லட்சம். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் நீங்க பாதுகாத்து பாருங்க. 1000 தயாரிப்பாளர் சினிமாவுக்கு படம் எடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்பதான் மகேந்திர போல, ஜீவா போல புது இயக்குநர்கள் உருவாக முடியும், நடிகர்கள் உருவாக முடியும். எப்படி வருவாங்க? இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா பயந்துட்டு தான் ஓடுவாங்க. அந்த 5 நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி பாக்குறேங்க. ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல உட்கார்ந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உட்கார்ந்து ஒரு கண்டனத்தை இமிடியேட்டா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லைங்க இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம். ஒரு வீடியோ போட்டு பதிவு போடுறோம் ஒரு சங்கத்துக்கு. எப்படி 500 கோடி ரூபாய் படம் எடுத்த ஒரு படம் சாதாரணமா வருது. இதுக்கு சோசியல் மீடியால கத்துற ஒரு இயக்குநர்களோ பெரிய நடிகர்களோ யாருமே இல்லை. ஒரு சிலர் மட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கடந்து கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆனா கண்டென்ட் வருது. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்கார்ந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது மன அவ்வளவு வருத்து இருந்துங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் பொருட்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சார் எல்லா படம் வருது, எல்லா படம் வந்தது. என் படத்துக்கு மட்டும் தான் கமிஷனர் 3 டைம் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடத்துறேன். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நைட் அடுத்த நாள் மொத்த படமே ரிலீஸ் ஆகுது. எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை சங்கம் பாதுகாப்புக்கு நின்று இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி கண்டென்ட் வெளியே வந்திருக்குன்னு எந்த மாநிலத்துல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு என்ன எந்த நிலைமையில நிற்கிற சினிமாவுக்கு பாதுகாப்பு? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் தமிழ்நாடு தவிர ஒரு கண்டென்ட் ஒரு படத்தை ஒரு ஆந்திர மாநிலத்திலோ கர்நாடகாலையோ கேரளாலேயோ பாம்பேலையோ ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். இதை கூட தடுக்க முடியாம நம்ம எல்லாம் பல கோடிகளை போட்டு எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு வாரம் ஆடியோ பங்கன். எவ்வளவு வேதனைகள்! சாதாரணமா படம் வருதுங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஈவினிங் எல்லா சோசியல் மீடியால வருது. புல் படம் வருது. ஏன் தடுக்க முடியாது? கர்நாடகாவில் ஒரு ஃப்ரேம் நீங்க விட்டு பாரு பார்க்கலாம். வெளியே வர முடியாது. குண்டா சுத்தி வெளியே வர முடியாது. கரெக்ஷன் போலீஸ் நினைச்சா ஒரே நாள் கண்டுபிடிக்க முடியலாம். குறைஞ்சது தனிப்பட்ட ஒரு மனிதனாக ரொமான்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஈவினிங் கண்டென்ட் வருது. நேரா 1வது வரும் உட்கார போய் கமிஷன் உட்கார்ந்து பிற்பாடு சார் 31 நாள் என்கொயரி. தயாரிப்பாளரை மட்டுமே கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோடி படம் போட்டீங்க, எப்ப போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கண்டென்ட் போச்சுன்னு. ஏன்டா கண்டென்ட் இந்த சோசியல் மீடியால இந்த சைட்ல ஃபுல் படத்தை போடுறான். ஏன் படம் மட்டும் இல்லைங்க, வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம், எல்லா படம் வருது. அதை தடுப்பது யாருடைய கடமை? இது வரைக்கும் ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருந்திருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகை இருக்கிறீங்களே, இத்தனை பேர் நீங்க இத்தனை பேர் யாரா ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் வேதனையோடு ஹீரோ கண்டுகள் யார் சொன்னது? முதல் கடிதமே அவர் அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ முதல் கடிதமே அவர் அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? லேட்டான எப்ப அமைச்சாரு? அவர் டைமோட பாருங்க. சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்துல இமிடியேட்டா கமிஷன் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட் பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு.
ப்ரொடியூசர் கவுன்சில் போட்டது 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போட்டது நடப்பு சங்கம் உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கும் பிரதர். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவரு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? போலீஸ் ஆபீசர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம் இல்ல மீட் பண்ணலாம். எது விஜய்ல கிடையாதுங்க. ஏங்க நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற. நான் சொல்றது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? உங்களுக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருகிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருங்க, சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்ல பர்சனல் வேற. அவருடைய புல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. நடிகர் முதலியே கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிடுன்னு கமிஷன் ஆபீசர் கொடுக்கிறாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்துதான். நான் தான் சொல்றேன், பிரஸ் எங்க இருக்கு? தனியாவா இருக்கு? சினிமா குடும்பம் தானே. நாம் ஒன்னா சேர்ந்து இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, நம்ம மேல தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, டெய்லி ரிலீஸ் ஆகிற படம் சரி. நன்றி பிரதர். இது ஆடியோ பங்கன். இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு, பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. சினிமா அப்பதான் நம்ம எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட் வேற எந்த மாநிலத்திலும் வரல. உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.